ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கு உள்ள பரிகாரங்களும் வழிபாட்டு தலங்களும். கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கிறதும் சிறப்பு. ஏன்னா சிம்மத்துக்கு 10ஆம் இடத்துல குரு வருது. ஸோ 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகுன்றது ஒரு பழமொழியாகவே சொல்லப்படுது. அப்போது தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிரமம் ராசி பலனில் பேசியிருப்பேன். அதற்கான பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயில்கள், அந்த கோயில்கள் நடக்கிற குரு பெயர்ச்சி விழாக்களில் கலந்துக்கிட்டு சங்கல்பமும் பரிகாரமும் பண்ணிங்க. இது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு சிரமங்களை அது குறைக்கும். இது ஒரு விஷயம். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கான பலன்கள், அதாவது இந்த வருஷத்துக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்த்தனகிரி போங்க. கடலூர் பக்கத்தில் இருக்கிற தீர்த்தனகிரி. இந்த தீர்த்தனகிரி அது திருத்திணை நகர்னு பேர். அங்கே போயிட்டு இறைவனை வணங்குங்க. இங்கே ஈஸ்வரனோட கோவில் இருக்குது, சிறப்பான ஒரு கோவில். அந்த கோவிலில் வணங்கிட்டு அங்கே இருக்கிற கருந்தடங் கன்னியம்மன் அவங்களுக்கு நெற்றிக்கண் இருக்குது. அதாவது சிவனுக்கு இருக்க போலயே நெற்றிக்கண் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் அங்கே வழிபடுங்க. இது தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களை கொடுக்கும். அங்கே ஜாம்பவ தீர்த்தம்னு ஒரு அற்புதமான தீர்த்தமும் இருக்குது. அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு முறையாக கோவிலை வழிபடுறவங்களுக்கு சரும நோய்கள் நீங்குன்றது ஐதீகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம். தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலமாக வழங்குது. கருந்தடங் கன்னியம்மன் திருமண தடைகளை நீக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. இது நீங்கள் அவசியம் போக வேண்டிய ஸ்தலம். அதுக்கப்புறம் அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற, அதாவது மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிற அச்சரப்பாக்கத்தில் ஆட்சிபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஆட்சிபுரீஸ்வரர் கோயிலில் நீங்கள் போனீங்கன்னா அதற்கான வழிபாடுகளை, அதாவது அங்கே என்ன விவரம்னு கேட்டு அங்கே அபிஷேகமோ அல்ல அர்ச்சனையோ அல்லது புஷ்பார்ச்சனையோ நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இதுவும் தொழில் நிமித்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய கோயில். அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவரத்துக்காக தேவையற்ற வம்பு வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் போக வேண்டிய முக்கியமான இடம் சர்வ தோஷங்களை நீக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போகணும். அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்பாபுரம், திருநாகேஸ்வரம், அதன் பிறகு கீழ்பெரும்பள்ளம். சென்னையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குன்றத்தூரில் இருக்கிற நாகேஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் கிருகம்பாக்கத்தில் இருக்கிற நீலகண்டேஸ்வரர் கோயில், ஆதிகாமாட்சி உடனுறை நீலகண்டேஸ்வரர் கோயில். அது மட்டும் இல்லாமல் இங்கே காளஹஸ்தி, திருப்பதி போகிற வழியில் இருக்கிற காளஹஸ்தி, சென்னை டு திருப்பதி ரூட்டில் இருக்கிற காளஹஸ்தி கோயிலுக்கும் நீங்கள் போகலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருப்பனா முடீஸ்வரர், அதுக்கும் நீங்கள் போகலாம். இது இந்த சர்ப சாந்தி பண்ணிக்கிறதும் இந்த இரு ஸ்தலங்களுக்கு போகிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டு பண்ணும். இந்த வழிபாடுகள் மூலிமா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கிக்கலாம். நன்றி.